வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மாத பலனை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். அந்த 24 மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது, ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது, அந்த மாதத்தில் ஆத்மகாரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை, நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவானாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும். உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும். காரணம் என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட 30 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னன்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க. அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க. 60 வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னன்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க, மருத்துவ ரீதியான விஷயத்தை சொல்லுவீங்க. அதனால் ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் முக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது, எதன் மூலமாக வருது, கர்ம வினைப்பயனாக வருகிறதா, இல்லை தன் முயற்சியால் வருகிறதா, இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா, நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா, இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா, முன்ஜென்ம கர்மா, எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன். அன்பான மீன ராசி நேயர்களே, இரட்டை ராசி, இரட்டை சிந்தனை, எந்த ஒரு காரியத்தையும் தான் செய்து முடிப்பேன் என்று சபதமிட்டால் பிறர் துணை இல்லாத செய்ய முடியாது. தானே செய்து முடிப்பேன் என்று அவர்கள் முடிவெடுத்தால் பிறர் துணையை சேர்க்காமலே செய்ய முடியும். இரு ஆற்றலும் இங்கே இருக்கிறது. பொருள் இருந்தால் உயிர் இல்லை, உயிர் இருந்தால் பொருள் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஏனென்றால் உங்களை இந்த பூமியில் வளர்க்க வேண்டுமென்றால் உங்களுக்காக பெற்றோர்கள் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் 8 சுக்கிர பகவான் இந்த ராசியில்தான் உச்சம் பெறுகிறார். எப்பொழுதும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றால் போட்டி, பொறாமை, உடல் பாதிப்பு, வம்பு, வழக்கு, சரியான காலத்தில் திருமணமாகாத நிலை, அத்தனையும் எந்தெந்த விதத்தில் வர வேண்டுமோ அந்தந்த விதத்தில் வரும். ஆனால் சத்தியவான்கள், உண்மையானவர்கள், ஒரு அனுபவமும் தெரியாது. அப்பாவிகள், உண்மை உணர்ந்தவர்கள், சாதனையாளர்கள், மாபெரும் சக்தி வாய்ந்தவர்கள், இவர்களால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. பெற்றோர்கள்லாம் சப்போர்ட்டாக இருந்தால் இவங்களோட திறமை வெளியில் வராது. அப்படி அவங்க திறமை வெளியில் வந்தால் பெற்றோர்களையும் இவரையும் பிரித்து விடுவதற்கு கால சூழ்நிலைகள் வழிவகுத்துவிடும். இதை இரண்டும் சேர்ந்து சமாதானமாக வாழ வேண்டும் என்று இவர்கள் நினைத்தால் வாழ்க்கையில் காலங்கள் கடந்து போகுமே தவிர சரியான நேரத்திற்கு அது கை கொடுக்காது. அப்போ என்னதான் செய்ய முடியும் என்றால், இன்றைய நிலையில் 6 சூரியன் உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல,
இந்த இடத்துக்குடைய மீன ராசிக்குடைய குரு பகவானோட சேர்ந்து இருக்கார். எப்படி இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் எதற்குடையது? தாய் வழியில் படிப்புக்குடையது. தாயின்னு சொல்லக்கூடிய இடம், படிப்புக்குரிய இடம். மிதுன ராசி, காற்று ராசி, படிப்புக்குள்ள ராசி. இவங்களுடைய வயசு குறைஞ்சது ஒரு 30 வயசு, 33 வயசு, 35 வயசு வரையும் வாழ்க்கை என்பது ஒரு சிலருக்கு போராட்டமாக தான் இருக்கும். அதற்கு அவர்கள் என்னன்னா, 4க்கு 7 கூடையவன் புதன் அல்லவா, இவர் குரு அல்லவா, இவர்கள் என்ன செய்யலாம்? படிக்கலாம், படிச்சுக்கிட்டே இருக்கலாம், வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் படிக்கிறேன், வீடு நிறைய புக்காக இருக்கும் எப்பொழுதும். ஆனால் இவர்களுக்கு பெற்றோருடைய நல்ல ஆசிகள் இருக்கும் வரை உடல்நிலை பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். பெற்றோர்களும் தளர்ந்து போகிற நேரத்தில் இவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். பெற்றோர்கள் கை கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் இந்த ராசிக்கு உடைய தன்மை அப்படி தான். 9ஆம் அதிபதி தான் செவ்வாய், அதே 2 தான் செவ்வாய். இவங்க 2 பேரும் பிறந்த காலத்தில் எங்கே இருந்தாரோ அதை பொறுத்து தான் இவருடைய வாழ்க்கை துணையும் இவருடைய பூர்வ புண்ணியமும் நிலைக்கும். ஏனென்றால் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இவர்களுக்கு வேணும். பாலசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடியவரும் தான் இந்த குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தி என்ற ஒரு பேரும் உண்டு. இது என்னங்க பேர்? தட்சணம் என்றால் தன்னுடைய சிந்தனையில் ஒருவன் இருக்கும்போது அவனுக்கு பாதிப்பில்லாத இருப்பதற்கு அவனுக்கு பதிலாக வேறொருவனை படைத்து அவனிடம் சென்றாலே இவனிடம் கிடைக்கிறது, அவன்கிட்ட கிடைக்கின்றது தான். தியானத்தில் இருந்த சிவபெருமான் தன்னை தட்சிணாமூர்த்தியாக மாற்றிக்கொண்டு வேறொரு ரூபத்தில் தெற்கு முகமாக பார்த்து அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியாக இருப்பவர் அந்த குருதான். பாலசுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய அதே குரு பகவான் என்ன செய்கிறார்னா, முருகப்பெருமானுடைய சிறு வயது படிப்பு, அறிவு, திறமை அப்படிப்பட்ட இடத்துல பால சுப்பிரமணியனாக இருக்கிறார். அப்படி பிரகாசமான ஒளியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் முருகப்பெருமானாகவும் அங்கே இருக்கிறார். அந்த முருகப்பெருமானுக்குடைய அந்த செவ்வாய் கிரகமானது எங்கே அவங்க பிறந்த நேரத்தில் இருந்ததோ அப்படியே அது எங்கே இருந்தது, எப்படி அதை பார்க்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து அதன் மூலம் நாங்கள் காட்டுகின்ற அந்த வழியை தெளிவாக புரிஞ்சிங்கன்னா உங்கள் உடம்புல ஓடுற இரத்தத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, உணர்வுகளின் அமைப்பு எப்படி இருக்குது, அது நோயாக மாறுகிறதா, நோயிலிருந்து விடுபடுகிறதா, இல்லை மீண்டும் மீண்டும் அந்த நோய்க்கு தான் அகப்படுறோமா, மனதளவில் பாதிக்கப்படுவீங்க, இல்லைன்னா நரம்பு சம்பந்தமான விஷயத்தில் பாதிக்கப்படுவீங்க. சந்திரன் வீட்டில் புதன், இந்த புதன் சந்திரனா ஆகாது. ஆகையினால் சிந்தித்து காலங்கள் போய்கொண்டே இருக்குமே தவிர, படிப்புக்காக காலங்கள் செலவாகுமே தவிர உங்களுக்கு வளர்ச்சிக்கு கை கொடுக்காது. ஒரே ஒரு காரியம் இருக்குது. ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு சென்றாலோ இல்லை ஒரு நிர்வாகத்தின் பொறுப்பெடுத்து அதற்குள்ளே போய் அமர்ந்தாலோ அதற்குள்ள பயிற்சியும் முயற்சியும் செய்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா எந்த இடத்துலையும் போய் நிரந்தரமாக இல்லாத திரும்பி வர்ற மாதிரி ஆகிடும். ஏன்னு கேட்டால் சரியான முறையில் நீங்கள் செய்வீங்க. உங்களை வேலை வாங்குபவர்களோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ சரியான முறையில் இருக்க மாட்டாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுவாங்க. அப்படி உங்களால் மாற முடியாது. அந்த இரட்டத்தன்மை வர வேணும். உங்களுக்கு இரட்டத்தன்மை வராத வரையும் நீங்கள் ஒத்த தன்மையில் இருந்தால் நீங்கள் வளர்ச்சி பெற மாட்டீர்கள். இரட்டத்தன்மை என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறுகின்ற திறமை இருந்தால் உங்களோட வளர்ச்சியை யாரும் நிறுத்தவே முடியாது. இது எல்லாமே உங்களுடைய ஜாதக விதிப்படி தான், நீங்கள் எடுத்து வந்த வரத்தின்படி தான் நடக்கும். ஆனால் யார் மீனராசியில் ஒருவர் பிறக்கிறாரோ அவர்கள் கண்டிப்பாக மோட்சகதி அடைவார்கள். இவர்கள் வளரும்போது தெய்வ அனுகிரகங்களும் சித்தர்களுடைய ஆசிகளும் மகான்களுடைய நல்ல சிந்தனா சக்தியும் தனக்கு வருமுன் உணரக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு நட்பு என்று சொல்லப்போனால் தாய் தான் நட்பாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பகையாகவும் இருப்பாங்க. அந்த மீனராசியில் பிறந்தவர்களில் ஒரு சிலர் குரு துரோகியாக இருப்பாங்க.
சில பேர் குருவுக்கு அடிபணிந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அதே ஒரு சிலர் அந்த உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லை என்று வேதனைக்கு உரியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் நல்ல பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களாகவும் பெரிய பெரிய பிளான் போடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதனால் எந்த பலனும் எனக்கு இல்லையே என்று வேதனைப்படக்கூடியவர்களும் இந்த ராசியில் தான் இருக்கிறார்கள். ஆகையினால் எந்த சூழலிலும் தன்னை இரட்டிப்பு முறையில் மாற்றிக்கொள்ள ஆற்றல் பெற்றவர்கள்தான் இவர்களை சிறப்பாக வைத்து கொள்ள முடியுமே தவிர இவர்கள் பிறருடைய சொல்லும் செயலும் இவருக்கு ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு சிறப்பு வரும். அந்த நிலை இந்த ஆனி மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் 6ஆம் அதிபதி பலமிக்கவன், தன்னுடைய உழைப்பை காட்டக்கூடியவன். அவனு 4ஆம் இடத்துல இருக்கான், படிப்பில் இருக்கான். உழைக்கக்கூடியவனே 6ஆம் இடம் நோய். எது மாதிரி நோய்? மனநோய். அந்த மனநோய் எப்படிப்பட்ட நோய்? படிப்பு சம்பந்தமாக போனாவே அந்த நோயினது அடிபட்டு போய் படிப்புன்ற நிலை வந்துடும். ஏன்னு கேட்டால் சூரியன் உயர்ந்த கருத்து உடையவன், நல்ல எண்ணங்கள் உடையவன். அவன் மதிக்கலைன்னா தான் அவன் நோயாக மாறுறான். ஆனால் மதிக்கக்கூடியவனாக இருந்தால் நோயாளி அல்ல, நோயை தீக்கும் பிணிக்கும் மருந்தாக மாறுகிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் நீங்கள் இப்பொழுது செயல்பட வேண்டும், செயல்பட முடியும். செயல்படுகின்ற நிலைமையில் இந்த ராசியில் இருக்க கிரகங்கள் எடுத்து செல்லும். உங்களுடைய பிறவி கடல், உங்களுடைய முன்ஜென்ம கடன், நீ வாங்கி வந்த வரம், இவைகளை பொறுத்து உங்களுடைய மாபெரும் ஆற்றலானது மாறும். மாறுகின்ற தன்மையும் அமையும். நீங்கள் உங்களை சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் எப்பொழுதுமே உங்களை உணர்ந்த தியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் முக்காலம் உணரக்கூடிய சக்தி வாய்ந்த நபர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் பிறரிடமிருந்து அவப்பெயர்கள் தான் நிறைய அடைவீங்க. கெட்ட பேர் வரும். என்ன கெட்ட பேருன்னா, படிச்சுதா வேலை கிடைக்கல, அந்த பிள்ளை ஏன் இப்படி இருக்குது, அந்த குழந்தைக்கு ஏன் இது மாதிரி செய்யலை, இந்த நபர் ஏன் இப்படி இருக்காருன்னு பிறர் இவரை ஒரு ஏறுமுகமாக பார்க்காமல் இறங்குமுகமாகவே தான் பார்ப்பாங்க. ஏன்னு அதுக்கு 7 கூடிய புதன் தானே. அங்கே யார்? புதன் உச்சம். இங்கே யார்? சுக்கிரன் உச்சம். இவங்கள்ட்ட இருக்க கெட்ட குணம் என்னென்னா போட்டி, பொறாமை. இதெல்லாம் எதை பொறுத்து வைக்கிறார்களோ அதை பொறுத்து இவங்க வளருவாங்க. படிப்பில் போட்டி பொறாமை வச்சா இவங்க தான் சூப்பர் அருமையாக வருவாங்க. சாப்பாடு, ஆடை, ஆபரணங்கள் இது மாதிரி இடத்துல எல்லாம் வச்சாங்கன்னா எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. வீடு நிறைய புது 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 பொருட்களாக இருக்கும், அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு ட்ரிப்பு அது திறந்து கூட பார்க்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. காரணம் என்னென்னா சூழ்நிலைகள் மாறிவிடும். சூழ்நிலைக்கு தக்கவாறு மற்ற நிலையை தனக்கு தகுந்தது போல் மாற்றுவதற்கு இவங்களுக்கு முடியாது, தெரியாது. அடுத்தவங்க சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம், இவங்கள் உடலும் உங்கள் உள்ளமும் இரட்டிப்பாக இருப்பதனால் இவருடைய செயல்பாடும் காலமும் இவர்களுக்கு சரியான முறையில் கை கொடுக்காதனால் இவர்கள் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாகவே ரொம்ப பாதிப்புக்கு ஆளாகி கொண்டு தான் இருப்பார்கள். திருமணம் நடக்காத இருக்கலாம், நடந்தாலும் இல்லாது இருக்கலாம், திருமண தடைகள் வந்திருக்கலாம். இவருடைய பிரச்சனை எப்போதான்யா தீருன்ற கேட்குற நிலைமையில் நீங்கள் இப்பொழுதுக்கு இருப்பீங்க. இந்த குரு பயிற்சியை விட ஒரு சிலருக்கு இந்த குரு பயிற்சி உயர்ந்த நிலையை கொடுத்துடும். ஒரு சிலருக்கு 5ல் வர குரு, உச்ச குரு அவன் கொடுப்பான். குரு சாரத்தில் இந்த குரு பகவான் வரும்போது இந்த ஆண்டிலும் அந்த சாரத்தை கடந்து செல்லும் பொழுது அந்த 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கும்போது அடுத்த ஆண்டு சிறப்பான ஒரு இல்லறத்தோடு உயர்ந்த நிலையில் இவர்கள் வருவதற்கான காலங்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். இவர்கள் தன்னை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள வேண்டும். இவர்கள் உயர்ந்த நிலையில் தான் போவதற்கான வழிமுறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.